ரொம்ப பயமா இருக்கும். அப்போ அந்த ஃபியூச்சரை குறித்து அந்த ஒரு நிமிஷம் பயம் இருக்கிறது தவறல்ல. ஐயோ பரவாயில்ல, நம்ம இப்போ ஃபியூச்சருக்காக ஏதாவது பண்ணணும், ஆண்டவரே ஏதாவது எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்றது தப்பல்ல. ஆனால் சிலர் பாருங்க, அந்த எதிர்காலத்தையே நாசம் பண்ற அளவுக்கு பயப்படுவாங்க பாருங்களேன். தொடர்ச்சியாக அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ நம்ம இந்த வயசில் செட்டில் ஆகலை, நம்ம இந்த வயசில் செட்டில் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, அப்படி ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 30 வயசில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எத்தனை வருஷம் குழந்தைக்காக வெயிட் பண்ணணும், அப்புறம் குழந்தை லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, அதை பார்க்க முடியுமா, அதை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா, எங்கே வரைக்கும் போயிட்டாங்கன்னா கல்லறை வரைக்கும் போயிடுவாங்க. ஆமாம், கடைசியில் எங்கே போய் நிற்பாங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம் செத்து அடக்கம் பண்ணப்பட்டால் நமக்கு கல்லறை கூட இல்லை, கல்லறை கூட வைக்கல தெரியுமா. இந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம அடக்கம் பண்ணுவாங்க, இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே பிள்ளைங்க கொல்லி வைக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், அவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவர். நான் பயப்படுகிறதுனால் எதுவும் செய்ய முடியாது, என்னுடைய பயத்தை வளர்த்துகிறதுனால் எதையும் நான் செய்ய முடியாது. என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது, அவர் என்னுடைய காலங்களை கரத்திலே வைத்திருக்கிறார். நான் பயப்பட அவசியம் இல்லை, நான் பயப்பட தேவை இல்லை, நான் இந்த பயத்தை வளர்த்த அவசியம் இல்லை. என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார், என் கரம் பிடித்தவர் என்னை நடத்துவார், என்னை முன்குறித்தவர் என்னை நடத்துவார். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், அவர் சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடுவது இல்லை. ஆமென். தடைகளை உடைக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், அவரால் மாற்ற முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க.